எப்ப பிறந்தியோ அப்ப இருந்து மந்திரி கூடியக்கா மந்திரி காலம் நல்லா வாழ்ந்துருப்பா உங்களுக்கு தெரியும். நீ பாருமா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டு என்ன கேட்டு பூஜை பண்றாங்க. ஆனா ஏமா 2 பேரும் 10,000 பெற்று பேரும் ஓடு வருமா? கல்யாணம் பண்ண வயசு கோபக்காரண்டா அதனால மகனே இருந்தாலும் மறுவீட்டுக்கு நீ சென்று வர வேண்டும். மறுவீடுல கல்யாணம் பண்ண உடனே மருமகளை போட்டு என்ன தப்பு பண்ணா மாமா டாட்டா ஒட்டியார மாமா டாட்டா மத்தால்காரனை பாக்குறோம் அவங்களே அண்ணன் தம்பிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாங்க.
சொந்தக்காரு இப்ப நீ என்ன சொல்ற? அம்மா வந்திருக்கா, அம்மா போயிட்டு வர, அப்பா போயிட்டு வர, நீ கூட சொல்லிட்டு போற. அதனால அவங்க சொந்தம் வந்து அவ சொல்லியிருப்பா. அதையா தப்பா நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு தப்பு மட்டும் வச்சிருக்கிறேன் மகன். ஓய்வு வந்தா நான் ஒழுங்கா வச்சுக்கிட்டு பூஜையா நீ ஒரு நாள் மேலே எட்டின் பேர் விடுறது வைத்து அவன் இருக்கிறான். அண்ணவரை மடிக்க வேண்டுமானா நீ ஒருவனாக போனதே உண்டானா உன்னால் அவரை மடிக்க முடியாது. அதனால என்ன செய்கின்ற ரூபமாறி உனக்கு முன்பதாக நீர்மோர் விஷமோரை நல்மோரை வந்து விஷமோரை மாற்றி எடுத்துட்டு போய் அந்த 1000 மல்லர்களை மடிக்கிறேன். அதுக்கு பின்பற்றி நாங்கள் தொடர்ந்து வந்துடுறியா, பின்தொடர்ந்து வருகிறோம். தப்பாயி போச்சு. சரியா, போய் வாழு, சந்தோஷமா வாழு. எங்க போறது பொண்டாட்டியா சொல்லிட்டு போ, முட்டு எல்லாட்டி சொல்லிட்டு சண்டைக்காங்க. ஆமா இல்லையா? ஆமா. இந்த வன்னியன் பிறந்தா அந்நியனை ஒழிக்கணும். நீ ஒழிக்கணும்னா நீ ரத்னாபுரி கோட்டைக்கு போகணும். ரத்னாபுரி கோட்டைக்கு போகணும். கோட்டையை தேடிட்டு போ. சரி, நான் கேட்டியா? இந்த வன்னியன் பிறந்தால் பார்தாபின்னு சொல்லக்கூடிய அந்நியன் ஒழிக்கணும். நீ மட்டும் கிடையாது, உன் கூட 7 பேர் பிறந்துங்கிறாங்க பார். ஆமாமா, உன்னோட சேர்த்து 7 பேர் உன் பிள்ளைங்க பிறந்துங்கிறாங்க பார். உன்னெல்லாம் கூட கூப்பிட்டு போ. கூப்பிட்டு போனோம். நீ என்ன செய்ய கிளம்புறியா?